ஹாய் விவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஐலி ஒரு பக்கம் ஒரே பதட்டமாகவே இருக்காங்க. அப்போ சிவா கேட்குறாங்க, எதுக்கு பதட்டமாக இருக்க, ஒன்றும் நடக்காது, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம சிவா ஐலிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஐலி என்ன விஷயத்துக்காக படபடப்பாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்மா இப்போது அர்ச்சனாவை பற்றி தேட ஆரம்பிச்சு என்ன அர்ச்சனா உயிரோடு இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வீட்டு அட்ரஸ் எல்லாம் தேட ஆரம்பிச்சதுனால நம்ம ஐலிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் அர்ச்சனா வீடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஐலி சிவா கண்டிப்பாக நம்ம வர்மா கிட்ட மாட்டிப்பாங்க. அதனால இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மாவை ஃபாலோ பண்ணவும் முடியாமல், ஏன்னா ப்ரூஸ்லியை சாகடிச்சதுனால வர்மா என்னென்ன விஷயம் பண்ணுறான்றத அந்த சிப்பு மூலியமாக தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது ப்ரூஸ்லி இல்லாதனால அந்த சிப்பையும் வர்மா கண்டுபிடிச்சி தூக்கி போட்டதுனால இப்போ வர்மாவோட மூவ் என்னன்றதை நம்ம ஐலி சிவாவால் கண்டுபிடிக்க முடியாதனால அடுத்த கட்டத்துக்கு அவன் என்ன பண்ணுவான்றத அவங்களால யோசிக்கவே முடியல. ஆனால் இவங்க அட்ரஸை கண்டுபிடிக்க போகிறாங்கன்றத மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஐலியும் சிவாவும். இதனால் அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி யாராவது அம்மாவை பற்றி விசாரிக்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அவங்களோட அத்தை ஏன் வீட்டுக்கு இந்த காலையில் வந்திருக்க, எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் சமாளித்து நம்ம ஐலி பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, அப்படி யாரும் விசாரிக்கலாமா, இனிமே எப்படிமா உங்கள் அம்மாவை பற்றி இங்கே விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஐலியும் சிவாவும் ரொம்பவே புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு வீட்டு அட்ரஸை அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவை பற்றியான தகவலை வேற ஒருத்தவங்க பற்றி கேட்குறாங்க. அப்போ அர்ச்சனாவோட பொண்ணுன்றதை இவங்க தான்றதை காட்டிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் தான், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் அப்படி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுருக்காங்கன்றத நம்ம ஐலி வந்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்மாவுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது, இவங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஐலி சிவா இனிமே தான் உஷாராக இருக்கணும். நம்ம அர்ச்சனாவை பற்றி நம்ம ஐலி சிவாவை பற்றியும் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வர்மா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகா ஒரு வீட்டில் ஒரு கூத்தை ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷனை பற்றி வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்லலை நம்ம ரித்திகா. நம்ம இந்திராணி என்ன இது வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்குன்ட்டு ஐலி சிவா கிட்ட கேட்குறாங்க. அவங்களுமே எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம ரித்திகா அந்த இடத்துல வராங்க. அப்போ ரித்திகா கிட்ட கேட்குறாங்க, என்ன விஷயத்துக்காக வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இது உங்களுக்கு தெரியாதா அண்ணி, நான் எம்டி ஆனல, அதுக்காக என்னோடய ஆஃபீஸில் எல்லாருமே பார்ட்டி கேட்குறாங்க, அதுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஐலி கேட்குறாங்க, இதை பற்றியான விஷயத்தை யார்கிட்டையுமே நீ வீட்டில் சொல்லாமல் இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கியே, வீட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல, எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இதுக்காக தான் வீட்டில் செக்யூரிட்டிலாம் அலர்ட் பண்ணி வச்சுருக்கோம், இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் உனக்கு தேவையா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஐலிக்கிட்ட நம்ம ரித்திகா கேட்குறாங்க, இது ஒன்றும் உன் வீடு கிடையாது, இது என்னோட மாமியார் வீடு, நான் வாழ வந்த வீடு, நான் முடிவெடுக்கணும்னா அது உன்னை கேட்டு தான் நான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா ஐலியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ இந்திராணி கேட்குறாங்க, நீ பேசுகிறதெல்லாம் ரொம்பவே தப்பு, நீ இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே நீ சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ரித்திகா சொல்கிறாங்க, நான் என் மாமியார்கிட்ட நேற்றே சொல்லிட்டேனே இதை பற்றி, நான் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வைக்க போகிறேன், அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்திராணி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ ஐலி கேட்குறாங்க, நீலாம் திருந்தவே மாட்டேன், நீலாம் எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டேன், நீலாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிவா சொல்கிறாங்க, ஐலி கிட்ட நம்ம திருத்த வேண்டியது கபிலனை கிடையாது, நம்ம திருத்த வேண்டியதை பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகாவை தான், ஏன்னா அவள் தான் அட்டகாசம் ரொம்ப அநியாயமாக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வரவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் ஒருத்தவங்க இந்த மாதிரி எங்களை உள்ளே விட மாட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ வெளியில் போலீஸ்கிட்ட ரொம்பவே அராஜகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஐலி பார்த்துட்டு என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் இல்லை, ஒரு ஐடி கார்டு இல்லை, எதுவுமே இல்லாமல் உள்ளே வரேன்னு சொல்கிறாங்கம்மா, நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அதை இவங்க தான் சமாளிக்கணும்னு சொன்னால் என்னையே எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஐலி சொல்கிறாங்க, நீ நியாயமாக நடந்துக்கிறியா, வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல, திருப்பி திருப்பி உனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, ஏதாவது நீ இன்விடேஷன் கொடுத்து நீ உள்ளே வர வச்சுருக்கணும், அது இல்லாமல் இன்விடேஷன் இல்லாமல் யாரையும் வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரிக்கிட்ட சொல்கிறாங்க. ஐடி கார்டு இருந்தால் மட்டும் உள்ளே விடுங்க, இல்லைனா விடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க நம்ம ரித்திகா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணி கிட்ட போய் ரித்திகா பேசுகிறாங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி
பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த இடத்துல வராமல் இருந்தால் எனக்கு அசிங்கமாக இருக்காதா? இது நம்ம குடும்ப விஷயம் தானே. நீங்கள் எல்லாரும் வரவங்க எல்லாருமே உங்களை தான் கேட்குறாங்க. வாங்க அண்ணி, நீங்கள் வராமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு ஐஸ் வைக்கிறாங்க நம்ம ரித்திகா. அப்போ செல்வநாயகி கீழே இறங்கி வந்து கேட்குறாங்க, நீ எதுக்கு அவளை கூப்பிட்ற? அவள் தான் ரூம் உள்ளே இருக்கிறாள். அவள் வந்தால் மட்டும் நான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்க போகிறா. அவள் வந்தாலுமே நம்மளோட சந்தோஷமும் சேர்ந்து கேட்டுடும். நீ ஏன் ரித்திகா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தா அந்த இடத்துல நம்ம இந்திராணி எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ரித்திகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரித்திகா சொல்கிற? அவள் வரணும், அவள் வந்து எல்லார் முன்னாடியும் அவமானப்படணும். அதுக்காக தான் இந்த பார்ட்டியை மெயினாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு தெரியாதா? இது நானும் மோனிகாவும் போட்ட பிளானு தான். இது வந்து முழுக்க முழுக்க நம்ம இந்திராணியை அசிங்கப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் போட்ட பிளானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா சொல்லும் போது நம்ம செல்வநாயகி இதை கண்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ பரவாயில்ல, அவள் வந்து நிற்கிறது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்திராணி மோனிகாவும் செழியனும் இப்போ ஜோடியாக வரத்தை பார்த்து இந்திராணி ரொம்பவே வயிற்றுச்சல் பட்டு அந்த இடத்துல செத்துடணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா ரொம்பவே வன்மத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ செல்வநாயகி சொல்கிறாங்க, அப்படிலாம் வருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக, அதுக்காக தானே இந்த அரேஞ்ச்மெண்ட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த செழியன் வந்துடுவானா அப்படின்ட்டு, அதெல்லாம் வந்து மோனிகா கூப்பிட்டு வர விதத்தில் கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மோனிகாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்த இந்திராணி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவன் எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே செழியனும் பின்னாடியே வராங்க. இதை பார்த்துட்டு இந்திராணி, இவங்க 2 பேரையும் வெளியில் போக சொல்லுங்கள் முதல்ல அப்படின்றாங்க. உடனே ரித்திகா போய் கெஞ்சுறாங்க, அண்ணி இந்த பார்ட்டி எனக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு என்னோட கெஸ்ட்டெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம இந்திராணியால் எதையுமே பேச முடியாதனால ஓரமாக போய் நின்றுடுறாங்க. அப்போ நம்ம ஐலி சொல்கிறாங்க, இப்போ தாங்க தெரியுது யாரை வச்சு இவ பிரச்சனை பண்ணுவான்னு நம்ம நினச்சோமோ அந்த ஆளை வச்சு தான் இப்போ பிரச்சனையே பண்ணுறா. இவ சும்மாவே இருக்க மாட்றா, இந்திராணியனியை இருக்க வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி சிவாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம செழியனை கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. நாங்கள் 2 பேரும் உங்களை சேர்த்து வைக்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், நீங்கள் என்னென்னா அந்த மோனிகா கூட ஜோடி போட்டுட்டு வரீங்களே, இதெல்லாம் நியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செழியனை பார்த்து ஆயிலியும் சிவாவும் கேட்குறாங்க. அப்போ செழியன் சொல்கிறாங்க, நான் யாருக்காக வந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இந்திராணியை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இப்படி ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ணுவேனா அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம மோனிகா செழியனை கூட்டிகிட்டு போய் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பார்ட்டி வந்து ரித்திகாவுக்கு எம்டி பதவிக்காக மட்டும் இல்லை, என்னோட கல்யாண அனௌன்ஸ்மெண்ட்டை நான் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்ல, அதை நான் இப்போ சொல்கிறதுக்காக தான் நான் இந்த கூட்டத்தையே நான் கூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணி அந்த இடத்துல ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதை கண்டு நம்ம ஆயிலியும் சிவாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, நான் போய் இந்த ரித்திகாவை அடிக்க போகிறேன், எனக்கு ரொம்பவே கோவம் வருது இந்த ரித்திகாவை பார்த்தாலே, அவள் இப்படி தான் இந்திராணியை நீ அசிங்கப்படுத்துறதுக்காக வந்து ஒவ்வொரு வாய்ப்பையும் தேடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலி நம்ம ரித்திகாவை போய் அடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல அவங்க அடித்தா எப்படி இருந்திருக்கும், சும்மா சூப்பராக மாசாக இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஆனால் வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க வாய்ப்பும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்திராணியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது பாவை வந்து வராங்க. பாவை வந்து கேட்குறாங்க செழியன்கிட்ட, அப்பா நீங்களும் இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்காது, நீங்கள் நான் அம்மா இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவை ரொம்பவே அழுகுறாங்க. இதை பார்த்த நம்ம இந்திராணியும் அந்த இடத்துல வந்து ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. இந்த பக்கம் செழியன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம செழியன் என்ன சொல்லுவார்னா, நான் அப்படிலாம் போக மாட்டேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லுவார். அப்படி மட்டும் எபிசோடு போச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.